ஹாய் வியூஸ், காலைல வெந்நீர் ஊற்றிட்டு பரபரப்பாக காலையில் சமைச்சு வச்சுட்டு ஆஃபீஸ் போகிறவங்களா நீங்கள்? அப்போ உங்களுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அந்த டைமில் தயாரிக்க உங்களுக்கு ரொம்ப டைம் கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கலாம். அந்த டைமில் இஞ்சி இடிச்சிட்டு பூண்டை உரிச்சிட்டு இருக்க முடியாது. ஸோ நீங்கள் ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. எந்த பவுலில் நீங்கள் பூண்டை சரிசமமாக உரித்து போட்டுக்கிறீங்களோ அதே பவுலில் இஞ்சியும் சீவி போட்டுக்கோங்க. இஞ்சி ஓரளவுக்கு கம்மியாகவும் இருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ சரிசமமாக ரெண்டுத்தையும் உரித்து வச்சுட்டு மிக்சியில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிவிடுங்க. தண்ணி எதுவும் ஊற்றாதீங்க. தண்ணி ஊற்றாமையே கிரைண்ட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ உங்களுக்கு எப்போல்லாம் குருமா குழம்பு தக்காளி சாதம்லாம் தேவைப்படுதோ அப்போ நீங்கள் அதை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இதை 10 days வரையும் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணலாம். எந்த ஒரு கெட்டும் போகாது. நீங்கள் கடையிலலாம் வாங்கினீங்கன்னா அந்த அளவுக்கு டேஸ்ட்டும் ஒரு மாதிரி இருக்கும், ஸ்மெல்லும் நல்ல ஃப்ளேவராக இருக்காது. ஸோ அதனால் கொஞ்சம் நைட்டே நீங்கள் ஆஃபீஸ்லேருந்து வந்துட்டால் கூட நீங்கள் பூண்டை நல்லா உரிச்சிட்டு இஞ்சியும் அதில் போட்டு சமமாக எடுத்துக்கோங்க. ஸோ நீங்கள் அரைச்சி பேஸ்ட் மாதிரி வச்சு ஒரு 10 daysக்கு யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு காலையில் டைம் சேவிங்காகவும் இருக்குங்க. இப்போல்லாம் மலை பூண்டுன்னு ஒன்று வந்திருக்குங்க. அதை உரிக்கிறதுக்கே ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஸோ உங்களுக்கு சின்ன பல்லு பூண்டு உரிக்க கஷ்டமாக இருந்தால் மலை பூண்டு வாங்கி உரித்து வச்சுக்கோங்க. தேங்க்யூ.